அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம ஸ்பெஷல் டெட் இப்போ லாஸ்ட் வீக்கில் நடந்ததுங்க. ஸோ அதில் பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸுக்கான ஆன்சர் கீ முழுமையாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காணொலிங்க. ஸோ இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெட்டுக்கு, அதாவது ஸ்பெஷல் டெட் அப்படின்றது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு, ஸோ நம்ம எப்படி படிக்கணும், இனிமேல் வரக்கூடிய தேர்வை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், இதை பற்றி முழுமையாக நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்மளுடைய மெத்தடாலஜியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல? சரியாங்க. அதாவது இது எதிர்மறையான கேள்வி. பன்னாட்டு விமான நிலையம் எதுன்னு கேட்டிருக்கணும், ஆனால் எது பன்னாட்டு விமான நிலையம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரியாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய மான்ட்ரீல் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். இது எங்கே இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் புக்கை எடுத்து பாருங்கள். சரிங்களா. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா, இல்லை எதுவும் தவறுதலாக சொல்லியிருக்கேனான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஜியாகிரஃபியில் பேஜ் நம்பர் 171 இருக்குது. சரிங்களா. ஸோ எடுத்து பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி அந்த யூனிட் இருக்குது. ஸோ புவியியலில் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது பன்னாட்டு விமான நிலையம் அல்ல அப்படின்றத, அதில் பன்னாட்டு விமான நிலையங்கள்லாம் எது எதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எது பன்னாட்டு விமான நிலையம் இல்லாதது அப்படின்னா மான்ட்ரீல், ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கடல் மைல் என்பது டேஷ் மீட்டருக்கு சமமாகும். அதாவதுங்க, சில கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வினாக்கள் பார்க்கும்போது அது உண்மையிலே சோசியலில் தான் இருக்கா, இல்லை எங்கிட்டும் என்ன சொல்கிறது, சயின்ஸில் இருக்கிறத தெரியாமல் இங்கே தூக்கி வச்சுட்டாங்களா, இந்த மாதிரிலாம் நிறையா திங்க் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. சரிங்களா. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு கடல் மைல் அப்படின்றது ஆப்ஷன் ஏ 1852 மீட்டருக்கு சமமாகும். சரிங்களா. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. இதை நான் நெட்டில் தாங்க பார்த்தேன். ஸோ எந்த புக்குன்றதை நான் இது பண்ணலை. நான் சோசியல் சயின்ஸுக்கு மட்டும் எந்த புக்குன்றதை நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் அதர் சோர்ஸு தேடலை. ஏன்னா இதை ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? 3வது கேள்வி பாருங்கள். சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதன், அதாவது 6th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படின்ற யூனிட் இருக்குங்க. ஸோ எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதே சூரிய குடும்பம் உங்களுக்கு 11th 12th புக்கில் இருக்குது அப்படின்னா, அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் 11th 12th போகுது அப்படின்னா, அட்லீஸ்ட் சும்மா என்ன இருக்குன்னாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா 11th ஜியாகிரஃபி புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா. நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. 11th ஜியாகிரஃபியில் சூரிய குடும்பம் பாடம் இருக்குது. அதில் இந்த இது கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் புதன், ஆப்ஷன் ஏ சரி. ஆப்ஷன் பி பாருங்கள். சூரியனை ஒரு முறை வலம் வர 88 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆமாம், கரெக்டு தான். அப்போ எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறு. சூரிய ஒளி புதனை சென்றடைய 5.2 நிமிடங்கள் கிடையாதுங்க, 3.2 நிமிடங்கள். சரிங்களா. வேணால் பக்கத்தில் அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கொஸ்டினை திரும்ப என்ன பண்ணலாம், நமக்கு நார்மல் டெட்டுக்கு கூட கேட்கலாம். சரிங்களா. ஸோ எல்லாருமே இதை பார்த்து வச்சுக்கிறணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 93வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி கரெக்டு தாங்க. சூரிய குடும்பத்தின் 2வது வெப்பமான கோள், அதாவது பொதுவாக வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளின்னு சொல்லுவோம். 2வது வெப்பமான கோள் அப்படின்னா புதனை தான் சொல்லணும். சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே டைரெக்டாக எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வினாவாக வடிவமைக்கலாம். எப்படி கேட்கலாம், பின்வருவனவற்றுள் எந்த கோள் சூரியனை ஒரு முறை வலம் வர 88 புவி நாட்களை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு வினாவாக வடிவமைக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ 93வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க,
94வது கேள்வி. ஸோ இது வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குங்க. என்ன கேள்வின்னு பாருங்கள். 1954ல் காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சுப்பிரமணியம், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 1954ல் காமராஜர் அவங்களுடைய அமைச்சரவை வரும். அப்போ கல்வி அமைச்சராக இருந்தவர் வந்து சுப்பிரமணியம். இது நம்ம நிறைய இடத்துலங்க, அதாவது வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. இருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம நார்மலாகவே வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு நியூஸ் வாசிக்கும்போது காமராஜரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவருடைய அமைச்சரவையில் இருந்த கல்வி அமைச்சரான சுப்பிரமணியம் இருந்தார் அப்படின்ற தகவல்லாம் நிறைய இடத்துல வந்து நியூஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு எல்லாமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு உதவும். சரிங்களா? அடுத்தது 95வது வேணா பாருங்கள். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பின்வருவனவற்றை எதெல்லாம் எடுத்துக்கிறோம், இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7th ஃபஸ்ட்டு டேர்மு. சரிங்களா? 7th ஃபஸ்ட்டு டேர்மு பாலிட்டியில், சரிங்களா, அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது அரசியல் கட்சி அப்படின்றது இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தேசிய கட்சிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு, மாநில கட்சிக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு. இதில் ஒரு வினாத்தாளில் வந்து மாநில கட்சியை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் சேம் கொஸ்டின்னு இந்த இடத்துல தேசிய கட்சிக்கு பதிலாக மாநில கட்சியை கேட்டிருந்தாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் எடுத்தவங்க மேக்ஸிமம் அந்த டிஎன்பிஎஸ்சி அறிவு நம்ம நிறையா இருக்கிறதா நான் பார்க்குறேங்க. ஒருவேளை அதுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்தவங்க தான் இதுக்கு எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே எழுது. சரிங்களா? ஸோ அப்போ தேசிய கட்சி அப்படின்னா இதில் அப்போ 7th ஃபஸ்ட்டு டேர்மில் அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது பாலிட்டியில். அந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த பாடத்தில் வினாக்கள் போகிறாங்க. சரிங்களா? ஸோ எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றது தான் ஆப்ஷன் டி. சரிங்களா? தேசிய கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த 3மே மிகச்சரியாக கொடுத்துருக்காங்க. 4வது மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள். 96வது வினா பாருங்கள். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் உலோக பணத்திட்டம், காகித பணத்திட்டம், நெகிழி பணம், மெய்நிகர் பணம் இதெல்லாம் என்ன அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது 8th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டு பணம், முதலீடு, சேமிப்பு, கருப்பு பணம் இதை பற்றி முழுமையாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் பணவியல் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். பணவியலை பற்றி, பணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 8th எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே இதை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பால் மிகச்சரியானது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் மிகச்சரியானது. அதாவது உலோக பணம்னா தங்கம், வெள்ளி. அடுத்தது காகித பணம் அப்படின்னா கட்டளை. சரிங்களா? கட்டளை தான் காகித பணம். அதுக்கடுத்து நெகிழி பணம் அப்படின்னா வந்து ரொக்க அட்டை. அடுத்து மெய்நிகர் பணம் அப்படின்னா பிட்காயின். சரிங்களா? அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்காங்க. 4, 3, 2, 1ன்னு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்து வச்சுக்கணும். அடுத்த வினா பாருங்கள். 97வது வினா. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் டி கரெக்டு தாங்க. 1839. சரிங்களா? ஸோ 97வது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. நீங்கள் நம்ம புக் எடுத்து பாருங்கள். சரிங்களா? 8th சோசியல் சயின்ஸு புக்கில் பேஜ் நம்பர் 70ல் அதை ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1839ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மிக முக்கியமானது. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கிளாஸ் எடுக்கும்போது நான் இதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ரிப்பீட்டடு கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது 98வது வினா. 98வது வினா வந்து நிறையா புக்கில், அதாவது வந்து பொருளாதாரத்தில் நிறையா புக்கில் சொல்லியிருக்காங்க. அதாவது கூற்று வந்து காந்தியடிகள் கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கருதினார், தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். கூற்று மிகச்சரியானதுங்க.
காரணம் தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி இவர் கருதினார். சரிங்களா? ஸோ இதுக்கு மிகச்சரியான பதில் வந்து 98க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அது எல்லா புக்லேயும் இருக்கிறதுனால நான் ஒரு புக்குன்னு நான் மென்ஷன் பண்ணலைங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்து 99வது வினா பாருங்கள். உலகின் மிகப்பெரிய கடல் காற்று பண்ணை அப்படின்றது வந்து இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரிலங்க. ஸோ இது வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிருவேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உங்களால் தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. ஸோ எனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும்தாங்க ஆன்சர் நான் எப்போயுமே சொல்லுவேன். எனக்கு இதுவா அதுவான்னு வரும்போதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிலன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ 99க்கு என்ன ஆன்சர்னு தெரிலங்க. ஸோ வல்லுநர்கள் குழு சொல்கிறது தான். அடுத்ததுங்க 100வது கேள்வி பாருங்கள். ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஹோமோ எரெக்டஸ். சரிங்களா? இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் யூனிட்டில் பார்க்கலாங்க. சரிங்களா? செகண்ட் யூனிட்டில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, நல்லா கலரிங் கொடுத்து நல்லா போட்டிருப்பாங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஹோமோ எரெக்டஸ். சரிங்களா? 100வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் மிகச்சரியானது. அடுத்தது 101வது வினா பாருங்கள். பொறுத்துக வடிவமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம். ஸோ இதெல்லாம் எங்கே வரும்? டெல்லி சுல்தான்களில் வருது. அடித்து கிழித்து துவைச்சி சைக்கிளில் லோடு ஏற்று, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நமக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நமக்கு உதவும். சரிங்களா? ஸோ 101வது கேள்விக்கு ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியானது. சரிங்களா? அது என்ன சார்? அடித்து கிழித்து துவைச்சி சைக்கிளில் லோடு ஏற்று. சரிங்களா? அப்போ அடிமை வம்சம், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கில்ஜி வம்சம், அதை தொடர்ந்து துக்ளக் வம்சம், அவனை தொடர்ந்து சையது வம்சம், அவனை தொடர்ந்து லோடி வம்சம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடித்து கிழித்து துவைச்சி சைக்கிளில் லோடு ஏற்று. சரிங்களா? ஸோ அப்போ இது உங்களுக்கு வரிசையாக தெரிஞ்சாலே போதும். நீங்கள் இயரை என்ன பண்ணிக்கிறலாம், சின்ன இயர்லேருந்து அப்படியே பெரிய இயருக்கு போய்க்குங்க. சரிங்களா? ஸோ இதுவும் அப்படியே ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1 இதுதான் ஆன்சர். அப்போ 101க்கு ஆப்ஷன் பால். அடுத்தது 102வது வினா பாருங்கள். குப்த அரசர்களுக்கு ஆலோசனைக்கு உதவி புரிந்த அமைச்சர்கள் குழு வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சபா. சரிங்களா? ஸோ இது வந்து 6th ஹிஸ்ட்ரிலையும் கொடுத்துருக்காங்க, 11th ஹிஸ்ட்ரி புக்லையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரெண்டுலையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் மிகச்சரியானது. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்து 103வது வினா. இது வந்து அப்படியேவும் சயின்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இதை நான் எடுத்துக்கிறல. 103வது எனக்கு ஆன்சர் தெரிலங்க. ஆக்சுவலாக நெட்டில் பார்த்துருக்கலாம், பட் அது சயின்ஸு, அதை ஏன் நம்ம சோசியல் சயின்ஸுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ அதனால் விட்டாச்சு. அடுத்து 104வது வினா பாருங்கள். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சரிங்களா? மிக முக்கியமான கேள்வி. ஜனவரி 1992. ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியானது. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 8th பாலிட்டி புக்கில் பார்க்கலாம். சரிங்களா? 8th பாலிட்டியில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பெண்கள் சார்ந்த திட்டங்களில் சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது 1992 ஜனவரி அப்படின்னு நம்ம புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 104வது வினாவுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 105வது வினா பாருங்கள். இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி எப்பொழுது விஜயநகரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மிகச்சரியான பதில். 1420. இது எங்கே சார் இருக்குது? சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1420. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டேர்மில். சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பேஜ் நம்பர் 109. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து 109வது பக்கத்தில் பாருங்கள், ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி, அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக
தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் நாயக்கர் எப்போது பேஷ்வாவாக பதவி உயர்வு பெற்றார் அப்படின்னா 106வது வினாவுக்கு ஆப்ஷன் பால், அதாவது வந்து எது சரியானது அப்படின்னா 1713, ஆப்ஷன் பி தான் சரியானது. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 152, 7th ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்மில் பாருங்கள். சரிங்களா, அடுத்த வினா பார்ப்போம். 107வது வினா பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர் யார்? ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை. இவர் தான் என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சு இராணுவத்தினுடைய உதவியோட நவீன போர் முறைகளில் பயிற்சி மேற்கொண்டவர் வந்து தீரன் சின்னமலை. சரிங்களா, ஸோ இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா நம்ம 8th ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 45. சரிங்களா, 8th ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 45ல் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமான கேள்வி, மக்களின் புரட்சி அப்படின்னு ஒரு பாடம், வேலு நாச்சியாரை பற்றி, வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி, பூலித்தேவரை பற்றி, ஸோ எல்லாரும் மருது சகோதரர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. மிக முக்கியமான ஒரு பாடம். இது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வினாத்தாள இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து பாளையக்காரர்களேருந்து ஒரு வினா வரும், வேலூர் கழகத்திலேருந்து ஒரு வினா வரும், 1857 புரட்சியிலேருந்து வினா கேட்கணும். ஆனால் இந்த டைம் கேட்காம இருக்காங்க. ஆனால் வேலூர் புரட்சியில் கேள்வி வந்திருக்கு. ஸோ ஒரே பாடம் 2 கேள்வி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நல்லா படிச்சுக்கோங்க. 8th ஹிஸ்ட்ரிலாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 யூனிட் இருக்கும். எல்லா யூனிட்டுமே மிக முக்கியமான பகுதி. அப்படியே படித்தீங்கன்னா 10 கேள்வி கேட்டிருப்பாங்க 8th ஹிஸ்ட்ரியில் மட்டும். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எப்பயுமே படிக்காமல் போகாதீங்க. 8th ஹிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான பகுதி. அடுத்த டெட்டுக்காவது நல்லா படிச்சுட்டு போங்க. சரிங்களா, அடுத்ததுங்க. அப்போ 107க்கு ஆன்சர் வந்து பால், தீரன் சின்னமலை. அடுத்து 108வது வினா பாருங்கள். யாருடைய காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார் அப்படின்னா ஆப்ஷன் சி, வீரப்ப நாயக்கருடைய காலத்தில். சரிங்களா, இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இது 8th ஹிஸ்ட்ரி புக்கு தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டேர்ம் புக்காக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் இப்போ நிறையா அப்டேட் பண்ணி நிறையா கட் பண்ணி விட்டாங்க. பட் அப்போ டேர்ம் புக்காக கொடுத்ததில் இந்த கேள்வி வந்து இருக்குது. சரிங்களா, எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, தவறாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே மிகச்சரியை தான், நான் நல்லா செக் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக தவறை திருத்திக்கிடுவோம். சரிங்களா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடுத்து 108வது வினாவுக்கு ஆப்ஷன் சி, வீரப்ப நாயக்கர் தான் மிகச்சரியான பதில். அடுத்து 109வது கேள்வி பாருங்கள். பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் வந்து எட்வின் ஹப்பிள்ங்க. ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா, ஆப்ஷன் டி, எட்வின் ஹப்பிள். இது எங்கே சார் இருக்குது? 11th ஜாகிரபி புக்கில் இது இருக்குது. பேஜ் நம்பர் சொல்லணும்னா 23வது பக்கம். சரிங்களா, ஒரு பேராகிராஃப் இருக்கும், எல்லாத்தையுமே உள்ளே நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எட்வின் ஹப்பிள் என்பவர் பேரண்டம் விரிவடைந்து கொண்டு இருப்பதற்கான ஆதாரங்களை முதலில் முன்வைத்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லைன்லாம் நீங்கள், ஏன்னா பேரண்டம் அப்படின்றது எதுக்கு வருது, சூரிய குடும்பம் பாடம் இருக்காங்க 6th, அதில் எடுத்தோடனே பேரண்டத்தை பற்றி சொல்கிறாங்களா, காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்டத்தை பற்றி படிக்கும்போது நீங்கள் எதையும் படிச்சிருக்கணும், 11th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி மிக எளிமையானது. சரிங்களா, படிக்கலைன்னா இனிமேல் படிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்ததுங்க, அடுத்த வினா பாருங்கள். 110வது கேள்வி. சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டது? இது வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா, 2 புத்தகத்தை வெளியிட்டது. சித்திர புத்தகம் 2 வெளியிட்டிருக்கோம். இது எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 243 பாருங்கள். சரிங்களா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்குறோம். சரிங்களா, அழகாக இதெல்லாம் எடுத்து நமக்கு வினாவாக வடிவமைச்சு கொடுத்துருந்தோம், அதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டது அப்படின்னா 2 புத்தகங்களை வெளியிட்டது, சித்திர புத்தகம். சரிங்களா, 110க்கு ஆன்சர் வந்து சி, 8th பாலிட்டியில் 243வது பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, அடுத்த வினா வந்து அண்டார்டிக் பெருங்கடல் பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிலங்க. சரிங்களா, 111க்கு எனக்கு தெரியலை. அடுத்தது 112வது வினா. 112வது வினாவுக்கும் எனக்கு ஆன்சர் தெரிலங்க. சரிங்களா, ஸோ நெட்டில் பார்த்துருக்கலாம், பட் நம்ம புக்கில் வேணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் நான் பார்க்கல. சரிங்களா, அடுத்தது 113வது வினா. 113வது வினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இந்த கேள்வியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா வினாத்தாள்லையும் இந்த மாதிரி ஒரு பொறுத்துக வடிவமைப்பு கேட்குறாங்க, இல்லாட்டி தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க, சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க,
இல்லாட்டி டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது சார்? 113க்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மிகச்சரியானது. சரிங்களா? அதாவது பண மோசடி அப்படின்னா 2002ஆம் ஆண்டு. அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் 1988. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா அப்படின்றது வந்து 2015 கொண்டு வந்தாங்க. அடுத்து ரியல் எஸ்டேட் வந்து 2016 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ரியல் எஸ்டேட்டை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சட்டம் எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 113வது கேள்வி 8th எக்கனாமிக்ஸ் புக்கில் 8th எக்கனாமிக்ஸில் 279வது பக்கம் பாருங்கள். இதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. 279வது பக்கம். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த வினா பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்ட நான் வந்து அதாவது இயர் கொடுத்துருக்குறோம். இந்த வாக்கியங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சாரதா சட்டம். சாரதா சட்டம் 1929ங்க. சரிங்களா? இந்த கேள்வி எங்கே சார் இருக்குது? அதே 8th பாலிட்டியில் 204வது பக்கம் பாருங்கள். 8th பாலிட்டியில் 204வது பக்கம் பாருங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் இது வந்து முழுமை அடையும். சரிங்களா? அடுத்தது 115வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட தொடரில் தவறானது எது? நான் வேலூர் புரட்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ இதுக்கு எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. சரிங்களா? டெல்லின்னு சொன்னேன்னா ஆப்ஷன் டின்னு அர்த்தங்க. பால்னு சொன்னேன்னா ஆப்ஷன் பின்னு அர்த்தம். சரிங்களா? குழப்பிக்காதீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3மே மிகச்சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி அப்படின்றது வந்து என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து 1857 புரட்சியோட உடனடி காரணம். ஸோ அந்த உடனடி காரணத்தை எடுத்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு உடனடி காரணம் எது அப்படின்னா அக்னியோ தலைப்பாகை. உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தலைப்பாகையில் வந்து என்னது அக்னியை வந்து அமல்படுத்துவார். ஸோ அக்னியோ தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் உடனடி காரணமாக இருந்துச்சு. இது எங்கே சார் இருக்குது? இந்த கேள்வி எங்கே இருக்குது? எங்களுக்கு நாங்கள் ஆன்சரை செக் பண்ணணுமே அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து அந்த மக்களின் புரட்சின்ற பாடம் இருக்கும். அதில் வேலூர் புரட்சி சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 116வது கேள்வி நிதி ஆயோக்கோட பணிகள். ஸோ இது எங்கே இருக்குது? இதில் எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி தாங்க தவறு. சரிங்களா? அதாவது வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடமெல்லாம் இது கிடையாது. சரிங்களா? இது எங்கே சார் இருக்குது புக்கில் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வியப்பாக இருக்கும் உங்களுக்கு. 12th எக்கனாமிக்ஸு புக்கு 116வது கேள்வி 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் 292வது பக்கமும் 293வது பக்கத்துலேயும் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நிதி ஆயோக்கின் பணிகள்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பணிகள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதில் 3 பணிகள் கரெக்டாக வச்சு 1 மட்டும் தவறுதலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 117வது கேள்வி எந்த இணை தவறாக உள்ளது? சரிங்களா? எந்த இணை தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி தாங்க தவறு. அதாவது ஆப்ஷன் டெல்லி. அதாவது 3வது கிராமணி. கிராமணி அப்படின்றது படைத்தளபதி கிடையாதுங்க. கிராம தலைவர் தான் கிராமணி. அப்போ படைத்தலைவர்னால் யார் சார்? சேனாதிபதி. சேனாதிபதியை தான் படைத்தலைவர்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் தெளிவாக படிச்சிருக்கணும். இது எங்கே சார் இருக்குது? 6th ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 110. செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 110. இவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரில. நான் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு எந்தெந்த பக்கம்னு ரொம்ப அத்துப்படியாக இருக்குது. டக்குன்னு அந்த யூனிட் எடுத்தேன். அதுக்கான ஆன்சரு எந்த பக்கத்தில் இருக்குன்னு தான் நம்ம தேடணும். சரிங்களா? ஸோ 117வதுக்கு ஆப்ஷன் டி. அதாவது வந்து கிராமணி அப்படின்றது என்ன தான் வரணும்? கிராம தலைவர்னு வந்திருக்கணும். ஆனால் படை தளபதினு சொல்லியிருக்காங்க. தவறு. அடுத்த வினா பாருங்கள். இந்த இதில் 118, 119, 120 தெரிலங்க. சரிங்களா? அடுத்து 121 பாருங்கள். குத்புதீன் ஐபக், பால்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா அடித்து கிழிச்சு துவைச்சி சைக்கிளில் லோடே தப்பா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய அரசர்களை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் வந்து பால்பன் வருவார், அவருக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி, அவருக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வருவார். ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி வருவார். சரிங்களா?
ஸோ இந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மிகச்சரியான பதில் வந்து ஆப்ஷன் பால். சரிங்களா, அதாவது அப்படியே 4 3 1 2 சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த தலைவர்களுடைய ஆர்டர் கரெக்டு. அப்படியே நீங்கள் இயரை வந்து அப்படியே சின்னதுலேருந்து மேலே போய்க்குங்க, அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அப்போ இது எங்கே சார் இருக்குது? 7th ஃபஸ்ட்டு டேர்மு ஹிஸ்ட்ரியில் இருக்குது, டெல்லி சுல்தான்கள் பாடம். அதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ டெல்லி சுல்தான்கள்லேருந்து 2 கேள்வி கேட்டுட்டான். அடுத்தது பாருங்கள், 122வது வினா பாருங்கள். கூற்று: அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது. தப்புங்க. அடுத்தது காரணம்: அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கை. உள்நாட்டு கொள்கையெல்லாம் கிடையாது, வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சம். ஸோ இதுவும் தப்பு தான். அப்போ இதுக்கு மிகச்சரியான பதில் ஆப்ஷன் பால். கூற்று காரணம் இரண்டுமே தவறு. இதை நான் எங்கே சார் போய் செக் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நான் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா 8th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 252 நல்லா ரீட் பண்ணுங்கள். 252வது பக்கத்தில் அணி சேராமை இயக்கம் அப்படின்னு ஹெட்லைன் இருக்கும். ஸோ அப்போ அணி சேராமை என்ற சொல் வி.கே. கிருஷ்ணமேனன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அணி சேராமை என்பது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சம். உள்நாட்டு கொள்கையில் என்ன அணி சேராமை? உள்நாடு இதில் என்னங்க நம்ம அணி சேராமல் இருக்க முடியும்? எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தானே நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போட முடியும். அப்போ இந்திய வெளியுறவு கொள்கையோட முக்கியமான அம்சம் தான் அணி சேராமை. சரிங்களா. அப்போ ரெண்டுமே தவறு தான். 122க்கு ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியான பதில். அடுத்தது 123 பாருங்கள். 123க்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கலைங்க, மின்னல்னு வந்ததுனால நான் கண்டுபிடிக்கலை. சரிங்களா. அடுத்தது 124க்கும் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கலை. சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின் மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். அடுத்தது 125வது வினா பாருங்கள். 125வது வினா இப்படியெல்லாம் கேட்க முடியுமா? நீங்களாம் ரொம்ப வெக்ஸ் ஆகி வெளியே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிலாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுங்க? அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. சரிங்களா. இதுக்கு மிகச்சரியான பதில் ஆப்ஷன் டி. தேம்சாறு மத்திய தரக்கடலில் கிடையாது, வடக்கு கடலில் தான் இருக்குது. சரிங்களா. இது எங்கே சார் இருக்குது நம்ம புக்கில் அப்படின்னா 6th 3rd டேர்மில் ஜாக்ரஃபியில் புவியியலில் பேஜ் நம்பர் 176 எடுத்து பாருங்கள். சரிங்களா. பேஜ் நம்பர் 176 எடுத்து பாருங்கள். ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 126வது வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்டத்தில் தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? மிக மிக முக்கியமான கேள்விங்க. ஆப்ஷன் சி திண்டுக்கல் மிகச்சரியான பதில். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th 2nd டேர்மு ஜாக்ரஃபியில் சுற்றுலா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த சுற்றுலா பாடத்தை நல்லா படித்து வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே சுற்றுலாவிலேருந்து ஒரு வினா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. மிக முக்கியமான ஒரு பாடம் சுற்றுலா. சரிங்களா. படிக்கலையா? இனிமேல் நல்லா படிங்க. அடுத்த டெட் எக்ஸாம் உங்களுக்கானதாக மாற்றுங்க. சரிங்களா. இந்த டெட் எக்ஸாம் போச்சுன்னு கவலைப்படாதீங்க. இன்னொரு நல்வாய்ப்பை கிடைக்கும்போது நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா. ஸோ அப்போ 126வது கேள்விக்கு தாளையாறு நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா, தாளைனா நான் வாழைன்னு படித்தேன். வாழை திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக விளையும். சரிங்களா. அப்போ தாளையாறு நீர்வீழ்ச்சி அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம். ஆப்ஷன் சி மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஆசியாவில் காணப்படாத சமவெளி? எதிர்மறையான ஒரு கேள்வி. ஆசியாவில் காணப்படாத சமவெளி எது அப்படின்னா ஆப்ஷன் சி மிகச்சரியானதுங்க. அண்டலூசியா சமவெளி இங்கே நமக்கு கிடையாது ஆசிய கண்டத்தில். அப்போ இது எந்த புக்கில் சார் இருக்குது? அதே 6th 3rd டேர்ம் ஜாக்ரஃபியில் 162வது பக்கம் பாருங்கள். சரிங்களா. 162வது பக்கம் பாருங்கள். அடுத்ததுங்க 128வது வினா. நீல் தர்பன் அப்படின்ற நாடகம் பின்வரும் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தீனபந்து மித்ரா அப்படின்றது மிகச்சரியான பதில். இது எங்கே சார் நான் போய் பார்க்குறது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரி புக்கில். சரிங்களா. 8th ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 33 அதில் போய் பாருங்கள். சரிங்களா. அதாவது இண்டிகோ கழகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இண்டிகோ கழகத்தில் வந்து வங்காளத்தில் அவுரி பண்ணையாளர்கள் வந்து கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இண்டிகோவை வந்து கருநீல சாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செடியை வந்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை தீனபந்து மித்ரா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நீல் தர்பன் அப்படின்ற நாடகத்தில்
அதனுடைய கொடுமைகள்லாம் எடுத்து மக்களுக்கு புரிய வச்சுருப்பாப்புல. சரிங்களா? மிக முக்கியமான கேள்வி. அப்போ இதுவும் இந்த பாடமும் மிக மிக முக்கியமானது. நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வினா போவோம். 129வது கேள்வி 11th எக்கனாமிக்ஸ் புக்குங்க. ஸோ இப்படிலாம் தேடி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 249 250. சரிங்களா? ஊரக பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் ஏன்னா இந்த மாதிரியான வினாக்கள் பார்க்கும்போது தான் டிஎன்பிஎஸ்சிக்கு கொஸ்டின் எடுத்த யாரோ ஒருத்தவங்க தான் இதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 129க்கு ஆப்ஷன் சி மிகச்சரியான பதில். அதாவது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 20 அம்ச திட்டம், அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியினுடைய ஊரக வேலைவாய்ப்பு, இதை பற்றி முழுமையாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்போ எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? அடுத்தது 130வது கேள்வி என்ன அப்படின்னா பெஸ்ஸுகள், சாந்தலர்கள், அங்காமிகள், பூட்டியா இவங்களாம் நம்மளுடைய நாடோடிகள். சரிங்களா? ஸோ சந்தாளர்கள் எல்லாமே வந்து முன்னாடி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? 10th புக்கில் இவங்கள பற்றி இருக்கும். இன்னும் டெப்த்தாக படிக்கிறது வந்து இது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 130க்கு ஆப்ஷன் ஏ தாங்க சரி. இங்கே தவறுதலாக சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். சரியா? ஆப்ஷன் ஏ. 12th ஜியாகிரஃபியில் 107வது பக்கம் பாருங்கள். சரிங்களா? பில்ஸ்கள் அப்படின்னா ராஜஸ்தான் இல்லைங்க, ஆக்சுவலாக நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். 130வது கேள்விக்கு ஆப்ஷன் பால் தாங்க சரி. அதாவது வரிசையாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. பில்ஸுகள்னால் ராஜஸ்தானில் தான் அதிகமாக இருக்காங்க. சாந்தலர்கள்ன்ற பழங்குடியினர் வந்து மேற்கு வங்கம், அங்காமி அப்படின்றது நாகாலாந்து, அதுக்கப்புறம் வந்து பூட்டியா அப்படின்றது சிக்கிமில் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பால் தாங்க மிகச்சரியானது. எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஜியாகிரஃபியில் 107வது பக்கத்தில் பாருங்கள் இருக்கும். நான் தவறுதலாக சொல்லிட்டேங்க, சாரி. 130வது கேள்விக்கு ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். 131 வந்து பாருங்கள். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 இணை கொடுத்துருக்கேன். இந்த 4 இணையில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எது சரியான இணை அப்படின்னா ஆப்ஷன் பால். அதாவது முதல் சாக ஆட்சியாளர் யார் அப்படின்னா மவுஸ். இது எங்கே சார் இருக்குது 131வது கேள்வி அப்படின்னு 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது அதுக்கான பதில். சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 132வது கேள்வி. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் திருவாரூர் முத்துச்சாமி. ஆப்ஷன் ஏ மிகச்சரியான பதில். இது எங்கே இருக்குது 10th ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 114 போய் பாருங்கள். 10th சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க. 114வது பக்கத்தில் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் திருவாரூர் முத்துச்சாமி அவர்கள். சரிங்களா? அடுத்து 133வது கேள்வி பாருங்கள். தட்சசீல பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா 133வது கேள்விக்கு ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் மிகச்சரியான பதில். இது எங்கே சார் இருக்குது 8th ஹிஸ்ட்ரி புக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு டேம் புக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. முன்னாடி நிறையா கொடுத்துருந்தாங்க, அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தட்சசீல பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஆக்சுவலாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வி. சரிங்களா? 8th ஹிஸ்ட்ரி புக்கு ஃபஸ்ட்டு, அதாவது முன்னாடி டேம் புக்காக இருந்துச்சு, அதை எடுத்து பாருங்கள். சரிங்களா? என்கிட்ட எல்லா புக்கும் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 134வது வினா பாருங்கள். ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சிக்கந்தர் லோடி தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? 134க்கு ஆப்ஷன் ஏ. அதாவது 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் 151வது பக்கம் பாருங்கள். சரிங்களா? இதுவும் எதுதான் டெல்லி சுல்தான்கள். 3வது கேள்வி கேட்குறான் டெல்லி சுல்தான்களில். சரிங்களா? ஆக்ராவை உருவாக்கி அதை தன்னுடைய தலைநகரமாக வச்சுக்கிட்டவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சரிங்களா? 134க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 135வது வினா பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வினாங்க. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்கேன். நமக்கே தெரியும். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். சரிங்களா? அடுத்தது பெருநற்கிள்ளி
அப்படின்றது ராஜசுயம்னு கொடுத்துருக்கான். சேரர்களுக்கு வஞ்சி, பாலைக்கு வந்து மணலும் மணல் சார்ந்த இடம் தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குறிஞ்சினா மலை. சரிங்களா? அப்போ 135வதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி தான் மிகச்சரியானது. சரிங்களா? ஸோ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 136வது வினா பாருங்கள். தேசிய வனவிலங்கு வாரியத்தினுடைய தலைவர் யார்? இதெல்லாம் காமன் கொஸ்டின். இந்திய பிரதமர் தான் தேசிய வனவிலங்கு வாரியத்தினுடைய தலைவராக செயல்படுவார். ஆப்ஷன் பால். சரிங்களா? அடுத்த கேள்வி 137வது வினா பாருங்கள். ஜாம்ஷெட்பூர் அப்படின்ற இடத்துல டாடா இரும்பு எஃகு நிறுவனம், அதாவது டிஸ்கோ, எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1907 மிகச்சரியான பதில். இந்த 137 எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரி புக்கில் 70வது பக்கத்தில் பாருங்கள். சரிங்களா? உள்ள ஒரு பேராகிராஃப் இருக்கும், ரீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் அண்டர்லைன் பண்ண சொன்னோம். மிக முக்கியமான கேள்வி, இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்விங்க 138வது வினா. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எந்த ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பால் 1862. சரிங்களா? ஸோ இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா அதே 8th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்டில் 3வது பக்கத்தில் இதை கொடுத்துருப்பேன். ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதெல்லாம் படிங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னாங்க 8th ஹிஸ்ட்ரி 8 பாடங்களுக்கு மேலே இருக்கும். எல்லாத்தையுமே அப்படியே டிட்டோ எல்லாத்தையும் படிங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வினாக்கள் எப்பயுமே கேட்பாங்க. அடுத்த முறையாவது மிஸ் பண்ணாமல் எல்லாம் முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததுங்க 139வது. சரிங்களா? இது என்னென்னா 8th ஹிஸ்ட்ரி புக்கு தான். அதாவது மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது வந்து கிராமத் தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். ஆப்ஷன் பால், அதுதான் மிகச்சரியான பதில். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரி புக்கு தான். 8th ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 31 போய் பாருங்கள், இருக்கும். சரிங்களா? ஸோ இது மகள்வாரி முறை 3 முறை இருக்கும். நிலையான நிரந்தர நிலவரி திட்டம், சரிங்களா, மகள்வாரி முறை இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ இதெல்லாம் எப்பயுமே இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததுங்க 140வது வினா பாருங்கள். எந்த ஒன்று சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தாங்க. ஜொராஸ்ட்ரியம் வந்து அகியாரி, அதுதான் மிகச்சரியானது. 140க்கு ஏ. இது எங்கே இருக்குது சார்? 7th ஃபஸ்ட்டு டேர்மில் ஜாக்ரஃபியில் பேஜ் நம்பர் 181 இருக்குது. சரிங்களா? ஒரு பாக்ஸில் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப நம்மளாம் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 வினாக்கள் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்தது தான் அப்படியே கேள்விகளாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா? சும்மா அப்படியேவும் ஸ்க்ரோல் பண்ணி போகாதீங்க. என்ன இருக்குன்றதை என்ன சொல்கிறோன்றதை கொஞ்சம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஒரு 2 நிமிடங்கள் செலவு பண்ணுறதில் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். சரிங்களா? அந்த 2 நிமிடங்கள் அங்கே செலவு பண்ணாமல் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், பார்த்தீங்களா? ஸோ அந்த இது இருக்கக்கூடாது எப்பயுமே. ஸோ அப்போ 140க்கு ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியான பதில். அடுத்து 141வது வினா பாருங்கள். 141க்கு நமக்கு பொறுத்துக வடிவமைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிகச்சரியான பதில் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது எங்கே சார் இருக்குது? அதாவது பிரம்ம சமாஜம்னா 1828ங்க. பிரார்த்தனை சமாஜம்னா 1867ங்க. ஆரிய சமாஜம்னா 1875. சாரதா சதன் அப்படின்னா 1889. இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா அதே 8th ஹிஸ்ட்ரி புக்கு. சரிங்களா? 141வது கேள்வி 8th ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 93 இருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வினா போவோம். 142வது கேள்வி 6வது புக்கில் இருந்து 10வது புக்கு வரைக்கும் எல்லா புக்லேயுமே கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 142க்கு ஆப்ஷன் ஏங்க. முதன்மை பொருளாதார நடவடிக்கைனா வேட்டையாடுறது, 2ஆம் நிலைனா நூற்பாலைகள், 3ஆம் நிலைனா கல்வி, 4ஆம் நிலைனா ஆராய்ச்சி. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்ததுங்க 143வது வினா பாருங்கள். சரியான காலவரிசை, அதாவது இதெல்லாம் சிம்பிளான ஷார்ட்கட்டு. என் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நான் நிறையா சொன்னேன். போடா
டே ஃப்ரெஞ்சுக்காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கறணும். போடா டேய் ஃப்ரெஞ்சுக்காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போடா அப்படின்னா அந்த டாவை அப்படியே நெடியில் போதாங்க, அப்போ ஆவணான்னு ஞாபகம் வச்சுக்கறணும். போனால் போர்ச்சுகீசியர்கள், டானா டச்சுக்காரர்கள், அது டான்னு நான் இழுக்கிறதுனால அதுக்கப்புறம் ஆவணா ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் டே அப்படின்னா டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரா அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். அப்போ போடா டே ஃப்ரெஞ்சுக்காரா அப்படின்னா போர்ச்சுகல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். சரிங்களா? 143க்கு ஆப்ஷன் டெல்லி மிகச்சரியான பதில். அடுத்தது 144வது வினா பாருங்கள். சங்கு இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 9th புக்கில் நமக்கு வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ 144க்கு ஆன்சர் சி. சரிங்களா? இது வேறு எங்கெல்லாம் இதை பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம 6th சிந்துவெளி நாகரிகம் இருக்குது, 9th புக்கில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது, 11th புக்கில் சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் பாடம் இருக்குது, அதில் பாருங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் மிகச்சரியானது. சரிங்களா? அதாவது சங்கு அப்படின்றது நாகேஸ்வர் பாலக்கோட், வைடூரியம் அப்படின்றது வந்து ஷார்டுகை, கார்னெலியன் அப்படின்றது வந்து லோத்தல், ஸ்ட்ரீட் லைட் அப்படின்றது வந்து தெற்கு ராஜஸ்தான். சரிங்களா? அடுத்ததுங்க 145வது வினா பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய எல்லையாக இருக்கட்டும், நில உடைமைகளாக இருக்கட்டும், இதனுடைய விவரங்களை காண்பிக்கக்கூடிய படம் எது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய காணி புவி படங்கள் மிகச்சரியான பதில். சரிங்களா? ஸோ இந்த 145வது வினா 8th ஜாகிரஃபி பேஜ் நம்பர் 192 இருக்குது. 8th ஜாகிரஃபியில் பேஜ் நம்பர் 192 இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததுங்க 146வது வினா பாருங்கள். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1829. அதுதான் மிகச்சரியானது. ஸோ இது எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 92, பேஜ் நம்பர் 92 இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 147வது வினா பாருங்கள். நாடு முழுவதும் 10+2+3 அப்படின்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழுங்க. ஆப்ஷன் பால் மிகச்சரியான பதில். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 8th ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? பார்த்தீங்களா? 8th ஹிஸ்ட்ரியில் எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இனிமேலாவது நல்லா படிங்க. 61வது பக்கத்தில் இருக்குங்க. சரிங்களா? டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். அடுத்ததுங்க 148வது வினா பாருங்கள். இந்தியாவில் இடைப்பழங்கற்காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஹெச்டி சங்கலியா. சரிங்களா? ஹெச்டி சங்கலியா. இது எங்கே சார் இருக்குது? 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. பெரும் கற்கால பண்பாடுன்னு பாடம் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்ததுங்க 149வது வினா பாருங்கள். ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு மிகச்சரியான பதில் வந்து ஆப்ஷன் பால். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 180, 181 ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது கடைசி வினா 150வது வினா. அதாவது பொறுத்துக வடிவமைப்பில் இந்த வினாவை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மிகச்சரியான பதில் வந்து ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா? அதாவது இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. இந்திய அணுமின் சக்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. நீர்மின் சக்தி அப்படின்றது வந்து பரிதாபாத்தில் இருக்குது. சூரிய சக்தி அப்படின்றது டெல்லியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 150வது கேள்விக்கு வினா வந்து ஆப்ஷன் டி. இது எங்கே சார் இருக்குது? 10th ஜாகிரஃபியில் யூனிட் நம்பர் 4 நல்லா படிச்சுக்கோங்க. அதை உள்ளே கூட நீங்கள் நல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கு மேலே பாக்ஸ் இருக்கும் ஒரே பாடத்தில். எல்லா பாக்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஒரு பொறுத்துக்கவாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், புக்கில் எங்கே இருந்தது அப்படின்ற பேஜ் நம்பரை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த பேஜ் நம்பரை எடுத்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த காணொளி எவ்வளோ மிக முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு இந்த ஆன்சர் கீயை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அவங்க வந்து பயனடைவாங்க. நீங்களும்
அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கக்கூடிய மெத்தடாலஜியை எப்படி மாற்றணும் அப்படின்னு எல்லாருமே உங்களுடைய படிக்கக்கூடிய மெத்தடை மாற்றுங்க. ஃபுல்லாக படிக்கணும்னு நினைங்க. பாஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு 70 மார்க் இருந்தால் போதும்டா, 75 இருந்தால் போதும், 62 இருந்தால் போதும்னு படிக்காதீங்க. அப்படி செலக்டிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஸ் ஆகிறது கஷ்டங்க. காம்படிட்டிவ் ரொம்ப அதிகமாகிருச்சு. சரிங்களா? ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்பெஷல் டெட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ கடிஞ்சிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கடுமையாக என்ன பண்ணாங்க, அப்படிலாம் விட முடியாது, கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷல் டெட் எழுதி தான் ஆகணும்னு என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஒரு இதாக சொன்னாங்க. அப்போ அரசாங்கம் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், நார்மல் டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.